கன்டினியூவாக நான் அந்த இயற்கை உரத்தை மட்டும் அதுக்கு போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் போடலாம். 1 கை, 2 கை நிறைய கூட போடலாம். ஏன்னா வந்து இது மாட்டு சாணம் இல்ல. மாட்டு சாணம்ன்னும்போது நமக்கு வந்து அதில சூடு, அது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால வந்து செடிகள் வந்து கருகி போகிற சூழ்நிலை ஏற்படும். இதில நமக்கு வந்து இயற்கை உரம், அதாவது தழைச்சத்துன்னும்போது நமக்கு வந்து இதில ஹீட் எதுவும் ப்ரொடியூஸ் ஆகாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஒரு குவான்டிட்டி லெவல் நீங்கள் கணக்கு இல்லாமல் நீங்கள் வேணாலும் போடலாம். நம்ம தோட்டத்தில இருக்க எல்லா செடிக்கும் சிறு ரொம்ப சின்ன கன்றுலேருந்து பெரிய கன்று, எல்லா கன்று, கொடி பயிர், காய்கறி பயிர் எல்லாத்துக்குமே நம்ம போட்டுட்டோம். இத போட்டது போக நம்ம தோட்டத்தில இருக்க கிழங்கு பழம் நான் எடுத்திருந்தேன். இந்த வெற்றிலை கிழங்கு போடுறதுக்காக ஒரு பழம் எடுத்திருந்தேன். அந்த கிழங்கு பழத்தில வந்து மண்ணை நான் ஏற்கனவே கலச்சு வச்சிருக்கேன். அது மேலே நமக்கு மீந்திருக்க எல்லா இந்த இயற்கை உரத்தையும் நான் அது மேலே போட்டுட்டேன். இந்த மாரி வந்து நம்ம தோட்டத்தில கிடைக்கிற எளிமையா கிடைக்கிற பொருட்களே வந்து நம்ம எப்படி அத பயன்படுத்தணுன்றது தெரிஞ்சா போதும். நம்ம வீட்டு தோட்டம் எளிமையா நம்ம வச்சு பராமரிக்கலாம். இயற்கை உரத்துக்குன்னு நம்ம பெருசா காஸ்ட் எதுவும் செலவு பண்ணாம, அதுக்குன்னு மணி நம்ம வேஸ்ட் பண்ணாம பண்ணிக்கலாம். இது போன்ற இயற்கை சார்ந்த வீடியோக்கள பார்க்க, நெறைய தகவல்கள தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க.